Assalamualaikum my YouTube family, welcome to long distance diaries. இன்னைக்கு ஒரு மினி vlog பார்த்துடலாமா? இது வந்து அஷ்ரா நம்ம வந்துச்சு இல்லையா, ஸோ அன்னைக்கு எடுத்த vlog தான். எடிட் பண்ணி போடுறதுக்கு சுத்தமாக டைமே இல்லை, ஸோ அதனால லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது வந்து டே 1, பசங்கள்லாம் நோன்பு வச்சுருந்தாங்க. வீட்லேயே ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணியிருந்தோம். ரூஅப்ஸா, வடை, சட்னி, கஞ்சிலாம் வச்சு நல்லபடியாக நோன்பு திறந்தாச்சு. இது வந்து டே 2, அன்னைக்கான இஃப்தார் மெனு வந்து ரூஅப்ஸா, மேங்கோ ஜூஸ் போட்டிருந்தோம், கஞ்சி, அப்புறம் ஃப்ரைட் ஐட்டம்ஸ்க்கு வந்து வடை அண்டு பஜ்ஜி தான் செஞ்சுருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்குமே வந்து எல்லோரும் சேர்ந்து எங்கள் ஆன்ட்டி வீட்டில் தான் போயிட்டு நோன்பு திறந்தாச்சு. எல்லாருமே சேர்ந்து சூப்பராக போச்சு 2 டேஸுமே. அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 10, 11, 12 வந்து எங்கள் ஹஸ்பண்டோட கசின் சிஸ்டருக்கு மேரேஜ் இருந்துச்சு விழுப்புரமில். ஸோ நானும் பசங்களும் வந்து போயிருந்தோம். அங்கே வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க, பாப்பா கூப்பிட்டு போட்டு இதெல்லாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜூலை 12 அன்னைக்கு மேரேஜ்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் பசங்களை கூப்பிட்டு. லஞ்சு வந்து அங்கே போய் தான் சாப்பிட்டேன். நான் மேரேஜில் சாப்பிடல, பிரியாணி பாப்பா கூட வேண்டான்னு சொல்லிடுச்சு. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒயிட் ரைஸ் தான் வாங்கிட்டு போயிருந்தோம். போகிறப்பவே ஜனா வாங்கிட்டு வந்துட்டாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து அவங்க வீட்டில் தான் இருந்தேன். அவங்க ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பாப்பா 2 பேர்த்தையும் கூப்பிட்டு அவர் வெளில போயிட்டாரு. வரப்போ வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மெயினாக எதுக்கு போனதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வந்து மூவி போகிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக டிக்கெட் வாங்குறதுக்கு தான் போயிருந்தார். ஜனாஸில் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். பட் ஜனாஸில் வந்து சண்டே இருந்ததுனால ஃபுல் புக்கிங் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டிக்கெட் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து ஃபைனலாக கல்யாணில் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தார். வீட்டுக்கு வந்தப்புறம் பாப்பா 2 பேரும் அவர் கூட வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து அவங்க ஒய்ஃப் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். செம்ம ஜாலியாக போச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து படத்துக்கு கிளம்பியாச்சு. ஒரு 6 o'clock கிளம்பியிருந்தோம். 6:30 ஆயிடுச்சு நாங்கள் போகிறதுக்கு. நாங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே 5 minutes லேட் தான் ஆயிடுச்சு. படம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதே முரளி படத்துக்கு தான் போயிருந்தோம். அந்த டைம் அதுதான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. கரெக்டாக 1.5 years அப்புறம் நானும் குட்டீஸும் மூவி போனதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு தான். அதுவும் ஜனா நான் கூட போனது தான். அதுக்கு முன்னாடி வந்து கரெக்டாக டிசம்பர் மாதம் 2024 முசாஃபா படத்துக்கு எங்கள் ஹஸ்பண்ட் அப்ராட் போகிறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்தது தான். அதோட இந்த படத்துக்கு தான் போயிருந்தோம் 1.5 years கழிச்சு. பாப்பாலாம் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஸ்நாக்ஸ்லாம் நிறைய வாங்கி கொடுத்துருந்தாரு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து படம் பார்த்து கிளம்பி வீட்டுக்கு வந்து சேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 11 o'clock மேலே ஆயிடுச்சு. அன்னைக்கான டே வந்து எங்களுக்கு இப்படி தான் செம்ம ஹாப்பியாக போச்சு அவங்க கூட.